Welcome to the part 5 of excretion. So in the video we look on with the structure of nephron பார்க்க போறோம். So upcoming video கொஞ்சம் நல்லா கவனிங்க. I'm going to explain about all the Bowman's capsule and about the PCT and the descending limb of loop of Henle, ascending limb of loop of Henle and the DCT and collecting duct. So ஒன்னொரு structure மட்டும் நான் இந்த வீடியோஸ்ல சொல்றேன். So அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. And about afferent arteriole, this all the blood vessels. இந்த blood vessels எங்கேருந்து வந்துச்சு? What is this? Glomerulus-னா என்னது? What is this? The blood vessels-னா எங்கே போகுது the blood vessels? What is this? Why this called the vasa recta and the peritubular capillaries? இது வந்து peritubular capillaries னு சொல்லுவாங்க. So that we about to look on with us all the structure of nephron ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இங்கே தெரியுதா? ஒரு சின்ன ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப் இட்ஸ் அ கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது கீழே இருக்கிறத இட்ஸ் அ மெடுலா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? ஸோ என்ன பார்த்தோம்? யூ காட் இன் 2 kinds of nephron. One is an cortical nephron அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று என்னது? ஜக்ஸ்டா மெடுலரி nephron அப்படின்னு இன்னொரு டைப் பார்த்தோம். கார்டிக்கல் nephron எப்படி இருக்கும்? Bowman's capsule, PCT, Henle's loop, DCT and அவ்வளோதான். ஆக்சுவலாக கலெக்டிங் டக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் கலெக்டிங் டக்ட் நம்ம கணக்கு வச்சுக்க தேவையில்லை. ஸோ இந்த கேஸ் ஆஃப் கார்டிக்கல் நெஃப்ரானில் இது எல்லாமே எவ்ரி திங் வில் பி இந்த கார்டெக்ஸ் ரீஜன்லேயே இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஜக்ஸ்டா மிட்லரி என்ன அர்த்தம்? ஜக்ஸ்டானவே என்ன அர்த்தம்? நியர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மெடலாக்கு பக்கத்தில் போச்சுன்னா, அதாவது ஹென்லிஸ் லூப் மெடலாக்கு பக்கத்தில் போச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான். அப்போ என்ன இருக்கும் ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரானில்? Bowman's capsule எந்த நெஃப்ரானாக இருந்தாலும், வெதர் கார்டிக்கல் நெஃப்ரானாக இருந்தாலும் சரி, ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரானாக இருந்தாலும் சரி, Bowman's capsule கண்டிப்பாக கார்டெக்ஸில் தான் இருக்கும். PCT அதே மாதிரி தான், கண்டிப்பாக கார்டெக்ஸில் தான் இருக்கும். Henle's loop மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த கேஸ் ஆஃப் ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரானில் Henle's loop மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் DCT, ஸோ DCT ஆல்வேஸ் இந்த கார்டெக்ஸ். ஸோ இவங்க எல்லாமே இந்த டாப்பில் இருக்கவங்க எல்லாமே அப்படியே தான் இருப்பாங்க. The only difference between the cortical nephron and the juxta medullary nephron is Henle's loop. கார்டிக்கல் நெஃப்ரானில் Henle's loop கார்டெக்ஸ் ரீஜன்லேயே நின்றோம். இந்த கேஸ் ஆஃப் ஜக்ஸ்டா மெட்லரியில் இட் எக்ஸ்டெண்ட் டு டில் மெடுலா வரைக்கும், கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். தட்ஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நவ் வி கோ டு தென் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெண்டு the 2 types of nephrons சொல்லியிருக்காங்க, the cortical nephron and juxta medullary nephron. இந்த கலெக்டிங் டக்ட் நீங்கள் கணக்கு வச்சுக்காதீங்க. இந்த கலெக்டிங் டக்ட் ஆல்வேஸ் கண்டிப்பாக போய் கீழே, இதுதான் உங்களோட ரீனல் பிரமிட், அது தெரியுதுங்களா? ரீனல் பிரமிட்ஸ், அது ஃபுல்லாக பிரமிட் ஸ்டேப்பில் இருக்கா? எஸ். இது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த செக்ஷனை ரீனல் பேப்பிலேன்னு சொல்லிடுவோம். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரைட்டாக போய் ஆல் த கலெக்டிங் டக்ட் இங்கே தான் போய் எண்ட் ஆகும். அதனால தான் ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்குது. ஸோ திஸ் செக்ஷன் இஸ் அ ரீனல் பேப்பிலே. இது வந்து கார்டிக்கல் நெஃப்ரான். கார்டிக்கல் நெஃப்ரானோட லுக் த Bowman's capsule எங்கே இருக்குது? கார்டெக்ஸில் இருக்குது. PCT எங்கே இருக்குது? அதுவும் கார்டெக்ஸில் தான் இருக்குது. Henle's loop எங்கே இருக்குது? அதுவும் கார்டெக்ஸில் தான் இருக்குது. DCT எங்கே இருக்குது? அதுவும் கார்டெக்ஸில் தான் இருக்குது. ரைட், சரி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல், அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். எப்பயுமே ப்ராக்சிமல் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. எது முன்னாடி இருக்கோ அது ப்ராக்சிமல் சொல்கிறாங்க. ஸோ இது ஹெட்டா? இது ஹெட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது? இது ப்ராக்சிமல். ஹெட்டுக்கு பக்கத்தில் இருக்கா, அதனால ப்ராக்சிமல் சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது? டிஸ்டல், பின்னாடி இருக்குது, அதனால் டிஸ்டல். எப்பயுமே திஸ் இஸ் அ ஜுவாலஜிக்கல் டெர்மினாலஜி, ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல். ப்ராக்சிமல்னா ஃப்ரண்ட்டு, டிஸ்டல்னா பின்னாடி இருக்கிறது தான் ப்ராக்சிமல் டிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வல்யூட்டட் அது வளைஞ்சு இருக்கிறது கன்வல்யூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டியூபிள்னா டியூப், அவ்வளோதான். முன்னாடி வளைஞ்சு ஒரு டியூப் இருக்குது, அதனால தான் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். பின்னாடி வளைஞ்சு ஒரு டியூப் இருக்குது, அது என்ன சொல்கிறாங்க? டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட், இது பார்த்தீங்கன்னா யூ காட் an Henle's loop. ஸோ Henle's was அந்த சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச ஒரு பேர் வச்சுருக்காங்க. தட்ஸ் அ Henle's loop. ஃபுல்லாக லூப் மாதிரி இருக்குது, அதனால் இட்ஸ் கால்ட் த Henle's loop அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ தீஸ் ஆர் தி அதோட என்ன ரீசன், அது ஃபுல்லாக நேமிங் பண்ணுறதுக்கு என்ன ரீசன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செக்ஷனை கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த செக்ஷனை மெடுலா சொல்கிறாங்க. ஸோ லுக் ஆன் திஸ் ஜக்ஸ்டா மெட்லரி நெஃப்ரான் பாருங்கள். Bowman's capsule எங்கே இருக்குது? கார்டெக்ஸில் தான் இருக்கும். PCT எங்கே இருக்குது? எப்பயுமே கார்டெக்ஸில் தான் இருக்கும். DCT எப்பயுமே கார்டெக்ஸில் தான் இருக்கும். பட் Henle's loop மட்டும் பாருங்கள், இட் எக்ஸ்டென்ஸ் டவுன். இது ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகுது? என்ன காரணம்? எதுக்காக எக்ஸ்டெண்ட் ஆகுது? அதெல்லாம் வந்து ஃபிசியாலஜி பார்ட்டில் நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்க்குறதே ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? வைல் கோயிங் டு ஃபிசியாலஜி, இது ஏன் இவ்வளோ தூரம் போகுது? இது போகிறதுனால வாட்ஸ் த யூஸ்?
என்ன யூஸ், இதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், இதுக்கு என்ன யூஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம அதிகமாக பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் 85% என்ன இருக்கும், கார்டிகல் நெஃப்ரான் தான் இருக்கும். 15% தான் வில் பி த ஜக்ஸ்டாமெல்லரி நெஃப்ரான் இருக்கும். ரைட். ஸோ கார்டிகல் நெஃப்ரான் the loop of Henle does not extend past the cortex of the kidney. loop of Henle தாண்டி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தாண்டி கண்டிப்பாக போகாது. இங்கே பாருங்கள், தாண்டி போகலை, கார்டெக்ஸ் ரீஜனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஜக்ஸ்டாமெல்லரி, ஜக்ஸ்டான என்ன சொல்லியிருக்கேன், நியர். ஸோ லூப் ஆஃப் ஹென்லி எக்ஸ்டெண்ட் பார்ட்ஸ் த கார்டெக்ஸ் அண்ட் இன் டு த மிடில் ஆஃப் த கிட்னி. எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு மெடுலரி செக்ஷனுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தட் இஸ் கால்ட் ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான். ஓகே, இப்போ ரெண்டு அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல், எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல் அப்படின்னு ஒருத்தங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ரைட். வாட் இஸ் திஸ் அஃப்ரண்ட் அண்ட் எஃப்ரண்ட்? அஃப்ரண்ட்னா இந்த உள்ளே கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆர்டீரியல் பிளட் டு த குளோமெருலஸ் ஃபார் ஃபில்ட்ரேஷன். எப்படி இந்த அஃப்ரண்ட் ஆர்ட்ரியில் வந்துச்சு, ரீனல் ஆர்ட்ரி. ரீனல் ஆர்ட்ரி உள்ளே போச்சு பார்த்தீங்களா. இந்த ரீனல் ஆர்ட்ரி என்ன ஆகும், இட் கோஸ் அண்ட் ஸ்பிளிட் இன்டு ஸோ மச் ஆஃப் பிரான்ச்சஸ். அது இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். திஸ் உள்ள ரீனல் ஆர்ட்ரி போது, இந்த ரீனல் ஆர்ட்ரி உள்ளே போகணுன்னு இட் ஃபார்ம்ஸ் அண்ட் செக்மெண்டல் ஆர்ட்ரி. செக்மெண்ட்டாக பிரியும். இட் ஃபார்ம்ஸ் அண்ட் செக்மெண்டல் ஆர்ட்ரி. இந்த செக்மெண்ட் ஆர்ட்ரி என்ன ஆகும், அகெயின் வில் ஸ்பிளிட் இன்டு டூ, இட் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்டர்லோபார் ஆர்ட்ரி. மறுபடியும் அந்த இன்டர்லோபார் ஆர்ட்ரி என்ன பண்ணும், வில் ஸ்பிளிட் இன்டு செவரல் பிரான்ச்சஸ், இட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்க்யூவேட் ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் இன்டர்லோபுலார் ஆர்ட்ரி. இதுதான் அதோட போகிற வழி. அதாவது ஃப்ரம் ஹார்ட்லேருந்து வந்துச்சு பிளட், கரெக்டாக ஹார்ட்லேருந்து அயோட்டா மூலிமா வந்துச்சுன்னு பார்த்தோம். அயோட்டா மூலிமா ஹார்ட்லேருந்து வந்துச்சு, இல்லை ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்துச்சு. அங்கேருந்து 20% ஆஃப் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொன்னேன். 20% ஆஃப் கார்டியாக் அவுட்புட் இட் கோஸ் டு தி ரீனல் ஆர்ட்ரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். 20% ஆஃப் கார்டியாக் அவுட்புட் இஸ் கோஸ் டு தி ரீனல் ஆர்ட்ரி. எங்கே போகுது, இதுக்குள்ளே போகுது. 20% போன என்ன ஆகுது, இட்ஸ் ஸ்பிளிட்டிங் இன்டு செவரல். பிகாஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள், யூ காட் அண்ட் 12.5 lakhs ஆஃப் நெஃப்ரான். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த வர பிளட்டை 12.5 lakhs ஆஃப் நெஃப்ரானுக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ரைட். அப்போது இமேஜின் த சைஸ் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஒன்று, இது மாதிரி 12.5 lakhs இருக்கும் இந்த ஒரு கிட்னிக்குள்ளே. ரைட். ஸோ வித் அ லென்த் ஆஃப் 5 centimeter தான் வைடு, 5 centimeter வைடு, ஒரு அரௌண்ட் 10 to 11 centimeter ஹைட்டில் அண்ட் 3 centimeter திக்னஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதாவது உங்கள் மவுஸ் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா கையில், இந்த கேஸ் ஆஃப் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா மவுஸ் அந்த சைஸ் தான் இருக்கும். ரைட். ஸோ அதுக்குள்ளே வி வாண்ட் டு சப்ளை ஆல் திஸ் பிளட் 12.5 lakhs ஆஃப் நெஃப்ரானுக்கு நம்ம சப்ளை பண்ணி ஆகணும். ரைட். ஸோ இமேஜின் த பிளட் வெசல்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக இட் வில் பி கெட்டிங் ஸ்பிளிட் ஆஃப். இந்த இன்டர்லோபுலார் ஆர்ட்ரின்னு பார்த்தீங்களா, அதுதான் இட்ஸ் நத்திங் பட் யுவர் அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல். எங்கே போகுது, நெஃப்ரான்குள்ளே போகுது. நெஃப்ரான்குள்ளே போயிட்டு அப்படியே போயிருமா, நோ. நெஃப்ரான்குள்ளே போயிட்டு இட் ஃபார்ம்ஸ் அண்ட் டஃப்ட் ஆஃப் கேப்லரிஸ். ஒரு டஃப்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். டஃப்னு என்னது, கொத்து, அப்படியே கொசன்னு ஒரு கொத்து மாதிரி ஃபார்ம் பண்ணுது. போயிட்டு அப்படியே இட்ஸ் கம்மிங் அவுட், வெளியே வருது. ரைட். தட் இஸ் எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல். எப்படி, ரீனல் ஆர்ட்ரி உள்ளே போகுது கிட்னிக்குள்ளே, செக்மெண்டல் ஆர்ட்ரியாக மாறுது, அகெயின் ஸ்பிளிட்டிங் இன்டு டூ, இட் ஃபார்ம்ஸ் அன் இன்டர்லோபுலார் ஆர்ட்ரி, இன்டர்லோபார் ஆர்ட்ரி. இன்டர்லோபார், இது லோபார், இது லோபுலார். ஓகேவா. ஓகே. இன்டர்லோபார் ஆர்ட்ரி எப்பவுமே நான் அப்படி தானே சொல்லுவோம், லோப்ஸ் சொல்லுவோம். அந்த லோப்ஸ்குள்ளே இருக்க கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்லுவோம், லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இன்டர்லோபார் ஆர்ட்ரி, அதுக்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் இன்டர்லோபுலார் ஆர்ட்ரி. ரைட். ஸோ இன்டர்லோபார் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் ஆர்க்யூவேட் ஆர்ட்ரி, இன்டர்லோபுலார் ஆர்ட்ரி. திஸ் இன்டர்லோபுலார் ஆர்ட்ரி இட் இஸ் கால்ட் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல். எங்கே போகுது, கோயிங் டு யுவர் பவுமன்ஸ் கேப்சூல். இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ளே போகுது. இந்த பவுமன்ஸ் கேப்சூலில் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க மாட்டோம், அப்புறம் தான். பிகாஸ் ஐ ரிப்பீட், நவ் வி ஆர் ஜஸ்ட் ஸ்டடிங் த ஸ்ட்ரக்சர். எது எங்கெங்கே இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்குறோம். எது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசியாலஜியில் தான் பார்ப்போம். நம்ம இன்னும் அந்த வீடியோக்கு போல் இட் டேக்ஸ் சம்மர் அரௌண்ட் another 2 to 3 வீடியோஸ் அதுக்கு போகிறதுக்கு ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் எது எங்கே நான் ஏன்னா பிகாஸ் நான் ஃபிசியாலஜியில் போய்ட்டு இது இங்கே இருக்குது, இது இந்த வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்து எந்த வேலை பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் ஸ்ட்ரக்சரை ரொம்ப டீப்பாக சொல்லிகிட்ருக்கேன். ரைட். ஸோ afferent arteriole, it forms a tough capillaries that is called the glomerulus and it exits as an efferent arteriole. This efferent arteriole என்ன பண்ணுது? Again it forms an peritubular capillaries. இந்த peritubular capillaries எங்கே இருக்குது?
இந்த PCT மேலேயும் DCT மேலேயும் அப்படியே குரூப்பாக சுற்றுது. என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த பெரிடியூபுலர் கேப்லரிஸ் என்ன பண்ணுது, PCT, இதுதான் PCT, ரைட்? அண்ட் திஸ் இஸ் யுவர் DCT. திஸ் இஸ் யுவர் DCT, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். அதில் அப்படியே சுற்றிட்டு என்ன பண்ணுது பாருங்கள், இந்த ஹென்லிஸ் லூப் மேலேயும் சுற்றுது. பட் இந்த ஹென்லிஸ் லூப் மேலே சுற்றுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வாசா ரெக்டா. அதே பிளட் வெசல்ஸ் தான், ஒரே பிளட் வெசல்ஸ் தான். உள்ளே போகும்போதே அஃபரண்ட் ஆர்ட்ரியோல், உள்ளே போயிட்டு ஒரு டஃப் கேப்லரிஸ் ஃபார்ம் பண்ணுது, அது வந்து குளோமெருலஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் ஆகுது, அது பேர் எஃபரண்ட் ஆர்ட்ரியோல் சொல்கிறாங்க. அதே பிளட் வெசல்ஸ் PCT மேலே DCT மேலேயும் சுற்றும் போது அது பேர் பெரிடியூபுலர் கேப்லரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே டியூப் வந்து ஒரு ஹென்லிஸ் லூப் மேலே சுற்றும் போது வாசா ரெக்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஒரு டஃப்ட், ஒரு கொத்து மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகுது. எக்ஸிட் ஆஸ் அண்ட் இன்டர்லோபுலார் வெயின். உள்ளே போகும்போது என்ன போச்சு, ஆர்ட்ரியாக போச்சு, வெளியே வரும்போது வெயினாக வருது. இன்டர்லோபுலார் ஆர்ட்ரியாக உள்ளே போச்சுல, இப்போ வெளியே வரும்போது இன்டர்லோபுலார் வெயின். அப்புறம் என்னது, ஆர்குவேட் வெயின், இன்டர்லோபார் வெயின், செக்மெண்டல் வெயின் அண்ட் ரீனல் வெயின். செக்மெண்டல் வெயின் நீங்கள் எழுதல, செக்மெண்டல் வெயின் அண்ட் ரீனல் வெயின், அவ்வளோதான், ரைட்? இப்போ உள்ளே போயிட்டு என்னாச்சு, ஒரு ரவுண்டு போயிட்டு இந்த ரீனல் வெயின் என்ன ஆகும், ரீனல் வெயின் ஸ்ட்ரைட்டாக இன்ஃபீரியர் வீனா வழியா it goes to your right atrium. Right atrium வந்து goes to the right ventricle to the lungs for purification. Lungsல purification முடிச்சிட்டு it comes to your left atrium to the left ventricle, again left ventricle, aorta வந்து 20% of renal artery site, it forms a segmental, interlobar, arcuate, interlobular, that is afferent arteriole, and then forms a glomerulus, efferent arteriole, peritubular capillaries, vasa recta, interlobular vein, arcuate vein, interlobar vein, segmental vein and renal vein, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இது ஏன் ரவுண்ட் அடிக்குது, ரவுண்ட் அடித்து என்ன யூஸு, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எல்லாம் அப்புறம் இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு தடவை இந்த வீடியோஸை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ யூ வில் கெட் சம் ஐடியா ஆன் இட். ஸோ தட்ஸ் அன் அஃபரண்ட் ஆர்டரியல். அஃபரண்ட் என்ன பண்ணுறது, இட் டிரான்ஸ்போர்ட் ஆர்டீரியல் பிளட் டு த குளோமெருலஸ் ஃபார் ஃபில்ட்ரேஷன். அப்போ எதுக்காக கொண்டு போகுது, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு போகுது, ரைட்? எப்படி ஃபில்டர் பண்ணுது சொல்ல மாட்டேன், ஃபிசியாலஜி வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவேன். உள்ளே ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொண்டு போகுது, தட் இஸ் யுவர் அஃபரண்ட் ஆர்டரியோல். நெக்ஸ்ட் இஸ் அன் எஃபரண்ட் ஆர்டரியோல் என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வருது எஃபரண்ட் ஆர்டரியோல், ரைட்? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், த போத் ஆர் ஆர்டரிஸ். ஒன் இஸ் அன் அஃபரண்ட் ஆர்டரி அண்ட் அதர் ஒன் இஸ் அன் எஃபரண்ட் ஆர்டரியோல். ரெண்டு பேருமே ஆர்டரி தான், ரைட்? ஆர்டரியாக உள்ளே போகுது, ஆர்டரியாக வெளியே வருது. வெயின்னு நினச்சிக்காதீங்க. இது என்ன ஆகும், ஆர்டரி, அதுக்கப்புறம் பெரிடியூபுலர் ஃபார்ம் பண்ணி கடைசியாக தான் வெயின் ஆகும், right? So efferent artery என்ன பண்ணுது, it transports the filtered blood, filter ஆன bloodலாம் இப்படி உள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகி முடிச்சிடும். ஃபில்டர் ஆகிட்டு இங்கே வரும் filtered blood from the glomerulus. So from glomerulus வந்து எங்கே கொண்டு போகுது, it goes to your peritubular capillaries. அங்கேருந்து எங்கே போகுது, vasa recta. அங்கேருந்து எங்கே போகுது, it forms an vein, ஃபுல்லாக ரீனல் வெயின் ஆயிரும். ரீனல் வெயினாக வெளியே வந்துடும், ரைட்? நம்ம அதை பற்றி பார்த்தோம், இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஜஸ்ட் லிங்க் வித் அன் efferent arteriole, afferent and efferent arteriole along with the peritubular capillaries, vasa recta and interlobular vein, எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ now we go to the glomerulus. இந்த glomerulus அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த டஃப் capillaries, இங்கே பாருங்கள், afferent உள்ளே வருது, this is an afferent arteriole and this is your efferent arteriole. blood உள்ளே வருது, blood வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன டஃப்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னேன், ரைட்? அண்ட் தென் வெளியே வந்து எஃபரண்ட்டாக வெளியே போகுது, ஓகே? This section it is called the glomerulus. இது எதுக்கு, site for filtration. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ஸ்மால் ஸ்லிட்ஸ் இருக்கும், சின்ன ஹோல்ஸ் இருக்கும். பிகாஸ் this glomerulus is a specialized one. எப்படின்னா யூஸ்வலாக கேப்லரிஸில் வந்து ஹோல்ஸ் இருக்காது, யூஸ்வலாக கேப்லரிஸில் வந்து ஒரு சின்ன போர்ஸ் இருக்காது. பட் this glomerulus have an small pores, சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ரைட்? இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வரதும் ஆர்ட்ரி, எக்ஸிட் ஆகிறதும் ஆர்ட்ரி, ரைட்? எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்ட்ரி வரும், ஒரு இடத்துல ஒரு இட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஒரு கேப்லரி ஃபார்ம் ஆகும், எக்ஸிட் ஆஸ் அ வெயின். இதுதான் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாகவே. ஒரு ஆர்ட்ரி, இட் ஃபார்ம்ஸ் அண்ட் கேப்லரி அண்ட் இட் எக்ஸிட் ஆஸ் அண்ட் வெயின். இதுதான் யூஸ்வலாக நடக்கக்கூடியது. ஆர்ட்ரியில் ப்ரெஷர் வில் பி ஹை, வெயினில் ப்ரெஷர் வில் பி லோ. பிகாஸ் ஆஃப் சைஸஸ் அதனால் வேரி ஆகிறதுனால ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயின்ஸில், ரைட்? லிசன் ஹியர்,
இதுவும் ஆர்ட்ரி, இதுவும் ஆர்ட்ரி. அப்போது இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? என்ட்ரி ஆல்சோ ஹை, எக்ஸிட் ஆல்சோ ஹை. அப்போது டெஃபினட்டாக இட் வில் புட் some strain on the glomerulus which will enhance filtration. கரெக்டா? இப்போது என்ட்ரியும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எக்ஸிட்லேயும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போங்கும்போது ஃபில்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இஸ் ஹை. நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, இல்லைன்னா ஒன்று தடவை ப்ரிவென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே வரதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எக்ஸிட் ஆகிறதுல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஃபில்டர் வந்து அதிகமாக ஆகும். அண்ட் யூ ஹேவ் அண்ட் ஸ்மால் ஹோல்ஸ் ஹியர். ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது விச் என்ஹான்ஸ் த ஃபில்ட்ரேஷன். பட் இங்கே பாருங்கள், இட் ஆப்ரேட்ஸ் எஸ் எ நான் ஸ்பெசிஃபிக் ஃபில்டர். நான் ஸ்பெசிஃபிக் என்னது? நான் யாரை வேணால் ஃபில்டர் பண்ணுவேன், உன்னை தான் அனுப்புவேன், உன்னை தான் அனுப்ப மாட்டேன்லாம் கிடையாது. நான் யாரை வேணால் சென்ட் பண்ணுவேன். தட் இஸ் கால்ட் நான் ஸ்பெசிஃபிக் ஃபில்டர். இட் ரிமூவ்ஸ் போத் த யூஸ்ஃபுல் அண்ட் நான் யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ். The product of glomerulus, இந்த filter வருது பார்த்தீங்களா? The product of this glomerulus, it is called filtrate. Filtrana thing, it is called filtrate. Okay, next about the Bowman's capsule. So Bowman's capsuleங்கிறது இந்த உள்ளே இருக்கிற capillaries வந்து glomerulus. அதை பிடிச்சிட்டு ஒரு சின்ன பவு மாதிரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? That is called the Bowman's capsule. என்ன சொல்கிறாங்க? A sac that encloses the glomerulus. Yes, அதுக்குள்ளே தான் இந்த glomerulus இருக்குது. It transfers filtrate from glomerulus to the proximal convertible. Simple concept. இங்கே ஃபில்டர் ஆகி எங்கே வருது? இந்த Bowman's capsule வருது. இந்த Bowman's capsule என்ன பண்ணுது? It gives to the PCT. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தா தெரிஞ்சிடும். இங்கே வருது Bowman's capsule, எங்கே போகுது? Next it goes to the PCT. Right. So in the upcoming videos, so இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த வீடியோஸை. In upcoming videos I will be explain about the proximal convoluted tubule and distal convoluted tubuloட segment, because இதில் reabsorption and ஒரு சில கான்செப்ட்ஸில் கொஞ்சம் பெருசாக சொல்லணும். So I will explain up in the next video. Right. So see you all in the part 6. Have a good day. Bye bye.